தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலில் இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனை கூட்டம் தொடங்க இருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். எத்தனை மாநிலங்களைச் சேர்ந்த அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்க இருக்காங்க? அது குறித்தான விவரங்களை வழங்கலாம். தற்போது தமிழக முதலமைச்சர் தலைமையிலே இந்த அனைத்து கட்சி கூட்டம், அதாவது பாதிக்கப்படக்கூடிய பல்வேறு மாநிலங்களுடைய தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய அந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஐடிசி ஹோட்டலிலே இந்த கூட்டக்குழு கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்ட முக்கிய எம்பிக்கள் மற்றும் அதிகாரிகளும் இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்துவிட்டார்கள். இந்த கூட்டுக்குழுவிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய இந்த நிகழ்வு தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக முதலமைச்சர், அந்த மாநில முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் உள்ளிட்டோருக்கெல்லாம் பால்வை அணிவித்து அவர்களை கௌரவிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தற்போது நடைபெறுகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சி தொடங்கியவுடன் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேச இருக்கின்றார். அதாவது நியாயமான தொகுதி மறுவரையறை ஏன் வேண்டும், இப்படி அந்த தொகுதி மறுவரையறை நியாயமாக செய்யாவிட்டால் எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்படும், எந்த அளவிற்கு பாதிக்கப்படும் என்ற விவரங்களை எல்லாம் தன்னுடைய தொடக்க உரையிலே அவர் பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தற்போது பல்வேறு கட்சிகளினுடைய தலைவர்கள் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வருகின்றார். கர்நாடகா மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் வருகிறார். தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வருகின்றார். அதே போல ஒடிசா, ஆந்திரா, அதே போல பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளினுடைய பிரதிநிதிகளையும் நாம் திரையில் பார்க்கின்றோம். குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய முதலமைச்சர் பகவந்த் மான் அவரும் வந்திருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிற டர்பைன் கட்டி வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே 3 மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள், அதே போல ஒரு துணை முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இந்த கூட்டுக்குழு நடவடிக்கையில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். இதுவரை அவர்களுக்கு தனித்தனி அறையில் தங்கியிருந்த நிலையில் அவர்கள் தற்போது இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய கான்ஃபரன்ஸ் ஹால் கூட்டரங்கிற்கு அவர்கள் தற்போது வந்திருக்கிறார்கள். இந்த கூட்டரங்கிலே அவரவர்களுக்கென தனித்தனியாக பிரியாரிட்டி அடிப்படையிலே இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களது இருக்கைக்கு அருகில் அவர்களது பெயர் மற்றும் அவர்களது அந்த டெஸ்டினேஷன் போன்றவை எல்லாம் போடப்பட்டு அந்த பிரதிநிதிகளுக்கு உரிய இடங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அனைவரும் அமர இருக்கின்றார்கள். தமிழக முதலமைச்சர் நடுவிலே அமர்ந்து அவரும் பேச இருக்கின்றார். இந்த நிகழ்ச்சி தமிழக அரசினுடைய ஏற்பாட்டிலே செய்யப்படக்கூடிய நிகழ்ச்சி என்பதனாலே தமிழக அரசு சார்பில் அவர்கள் கௌரவிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசும் வழங்கப்படக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு மாநிலங்களுடைய பிரதிநிதிகளுக்கு கழுத்தில் துண்டு அணிவிக்கப்படுகின்றது. 10 அங்கவஸ்திரம் மாதிரியான ஒரு விஷயம் அணிவிக்கப்பட்டு அவர்களுக்கு நினைவு பரிசினை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி கௌரவிக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இவர்கள் அனைவரும் தங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் பிரித்துக் கொள்ளக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உதயநிதி அவர்களுக்கு துண்டு அணிவிப்பது போல முதலமைச்சர் சென்றார். அவர் வேண்டாம் என்பது போல சிரித்துக் கொண்டே கையெடுத்து அவர் வேண்டாம் என்று சொல்லி சொன்னார். எனவே இருவரும் சிரித்துக் கொண்டே தற்போது நகர்ந்து அடுத்த தலைவரை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் கௌரவிக்கப்படுகின்றார். அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. ஒத்த கருத்துரைக்கக்கூடிய அந்த தலைவர்கள் எல்லாம் ஓரணியாய் திரண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க இருக்கின்றார்கள். இந்த கூட்டுக்குழுவுக்கு முன்னதாக கடந்த 5ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் அனைத்து கட்சிகளுடைய கூட்டம் நடைபெற்றது. அந்த அனைத்து கட்சிகள் கூட்டத்திலே ஒரு சில கட்சிகளை தவிர, குறிப்பாக பாஜக, நாம் தமிழர், அதே போல புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளை தவிர்த்து மற்ற பெரும்பாலான கட்சிகள் பங்கேற்றன. ஏறக்கூடிய 50க்கும் மேற்பட்ட கட்சிகளும் ஒரு சில அமைப்புகளும் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றன. ஒவ்வொரு கட்சியும் இந்த டீலிமிட்டேஷன் ஏன் நியாயமான முறையில் நடைபெற வேண்டும் என்ற கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மட்டும் இதற்கான அவசியம் இப்போது ஏன் வந்தது,
ஒருவேளை இது நியாயமாக நடைபெறவில்லை என்றால் நிச்சயம் நாம் அதனை எதிர்ப்போம். அதே நேரத்தில் இது எப்போதோ, அதாவது 2030க்கு பிறகுதான் நடைபெற இருக்கிறது. மிக முன்கூட்டியே இந்த ஒரு அவசர கதியில நடத்துவது போல இவ்வளவு சீக்கிரம் நாம் நடத்த வேண்டுமா என்ற ஒரு கருத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இடம்பெற்ற அந்த பிரதிநிதி அவர் மட்டும் தெரிவித்திருந்தார். ஆனால் மற்றவர்கள் அனைவருமே இதில் இருக்கக்கூடிய அந்த சாதக பாதகங்களை எல்லாம் சுட்டி காண்பித்து தமிழக அரசினுடைய அந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தார்கள். ஒரு சிலர் சில மாற்றங்களை கொண்டு வர சொன்னார்கள். குறிப்பாக அதிமுக சார்பில் இடம்பெற்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கட்டாயம் அந்த 7.2 விகிதாச்சாரம் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்ற விவரத்தை கூறி தீர்மானத்தையே திருத்த வைத்தார். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அன்புமணி ராமதாஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் பங்கேற்று இது தமிழகத்தின் சார்ந்த ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது, பல்வேறு மாநிலங்களுக்கான பிரச்சனை. எனவே மற்ற மாநில முதலமைச்சர்கள், மற்ற மாநிலத்தினுடைய பல்வேறு கட்சி தலைவர்கள் அவர்களையும் நாம் சென்று சந்திக்க வேண்டும். அவர்களுடைய அந்த ஒத்த கருத்து இருக்கக்கூடிய தலைவர்களை சேர்த்துக் கொண்டு நாம் சேர்ந்து ஒரு கூட்டுக்குழுவாக செயல்பட்டால் இதில் நமக்கு பலன் கிடைக்கும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தார். இது போல பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களும் பல முக்கிய ஆலோசனைகளை வழங்கியிருந்தார்கள். சிறு சிறு அமைப்புகள், சிறு சிறு கட்சிகள் கூட புள்ளி விவரங்களோடு வந்து பல நல்ல ஆலோசனைகளை கொடுத்திருந்தார்கள். அந்த கருத்துக்கள் எல்லாம் ஏற்கப்பட்டு தற்போது ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டு அனைத்து கட்சிகளினுடைய கூட்டம் தற்போது, அதாவது பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களிலிருந்து பிரதிநிதிகளும் முதலமைச்சர்களும் வந்து பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த முதலமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு கௌரவிக்கக்கூடிய நிகழ்வாக தமிழக அரசு சார்பில் ஒரு நினைவு பரிசுகள் வழங்கப்படக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது இன்னும் சுமார் 5 நிமிடங்கள் நடைபெறும். தற்போது கேரளா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர் கௌரவிக்கப்பட்டு அவருக்கு நினைவு பரிசு வழங்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு தலைவரும் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்திற்கே நேரடியாக சென்று அவர்களுடைய இருக்கையிலே அவர்களை கௌரவித்து அவர்களுக்கு பரிசு வழங்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களோடும் அந்த அதிகாரிகளோடும் முதல்வர்களோடு சில அதிகாரிகளும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களும் உள்ளே இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே ஒரு சில எம்பிக்கள் மட்டும், அதாவது இங்கிருந்து தூதுக்குழுவாக அழைப்பு குழுவாக சென்ற அந்த எம்பிக்கள் மட்டும் இங்கே உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது மற்ற தமிழக சட்டமன்ற அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ யாருக்கும் இங்கு அனுமதி இல்லை. மொத்தமாக நாம் இந்த இடத்தில் எடுத்து பார்க்கும்போது ஒரு 70 to 80 பேர் இருக்கிறார்கள். இதில் முக்கியமாக இந்த பல்வேறு 7 மாநிலங்களை சேர்ந்தவர்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இருக்கிறார்கள். முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள், எதிர்கட்சி வரிசையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைவர்கள் என ஒரு 30 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை சார்ந்த முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர், எம்பிக்கள் என சுமார் 10 பேர் இருக்கிறார்கள். திரு டி.ஆர். பாலு, கனிமொழி அவர்கள் உள்ளிட்ட சுமார் 10 பேர் இருக்கிறார்கள். இது தவிர தமிழக அரசு அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். காரணம், தமிழக அரசு சார்பில் நடத்தப்படக்கூடிய காரணத்தாலும் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அந்த முதலமைச்சர் மற்றும் பிரதிநிதிகள் என்னென்ன கருத்துக்களை சொல்கிறார்கள் என்பதையும் நோட் செய்து கொள்வதற்கு, ரெக்கார்ட் செய்து கொள்வதற்கு அவசியம் இருக்கிறது.